சென்னை மாநகராட்சி எல்லை விரிவாக்கத்துக்கான தீர்மானம் பாமக, தேமுதிக உள்ளிட்ட கட்சிகளின் கடும் எதிர்ப்பால் ஒத்திவைக்கப்பட்டது. சென்னை மாநகராட்சி 10 மண்டலமாக பிரிக்கப்பட்டு 155 வார்டுகளாக செயல்பட்டு வருகிறது. இதை விரிவுபடுத்தும் விதமாக சென்னையின் புறநகரில் உள்ள 9 நகராட்சிகள், 25 பஞ்சாயத்துகள் இணைக்கப்பட்டு 200 வார்டுகளாக விரிவுபடுத்த அரசு திட்டமிட்டுள்ளது. இதனால் சென்னை மாநகராட்சி 430 சதுர கிலோமீட்டர் பரப்பளவு கொண்ட பெரு நகரமாக உருவாகும். இது தொடர்பான தீர்மானம் சென்னை மாநகராட்சியின் மன்ற கூட்டத்தில் கொண்டுவரப்பட்டது. இதற்கு பல்வேறு கட்சிகள், குறிப்பாக பாமக, தேமுதிக கட்சிகளின் உறுப்பினர்கள் கடும் எதிர்ப்பு தெரிவித்தனர். சென்னை மாநகராட்சியின் எல்லையை விரிவுபடுத்தாமல் திருவொற்றியூர், தாம்பரம், அம்பத்தூரை தலைமையகமாக கொண்டு 3 புதிய மாநகராட்சிகளை உருவாக்க வேண்டும் என்று கூறினர். சென்னை புறநகர் பகுதிகளை உள்ளடக்கிய 3 தனி மாநகராட்சிகளை இந்த அரசு உருவாக்க வேண்டும் என்ற ஒரு கோரிக்கையை வைத்து இந்த தீர்மானத்தை நிறுத்தி வைத்ததற்கு நாங்கள் நன்றி தெரிவித்திருக்கின்றோம். மாநகராட்சி கூட்டத்திற்கு பின்னர் நிருபர்களை சந்தித்த சென்னை மாநகராட்சியின் மேயர் மா. சுப்பிரமணியன், சாலை சீரமைத்தல், சென்னை பள்ளிகளின் தரம் உயர்த்துதல் உள்ளிட்ட 60 தீர்மானங்கள் மன்ற கூட்டத்தில் நிறைவேற்றப்பட்டதாகவும், சென்னை மாநகராட்சி எல்லை விரிவாக்கம் தொடர்பான தீர்மானம் ஒத்திவைக்கப்பட்டுள்ளதாகவும் கூறினார். சென்னை மாநகரையும் விரிவாக்கம் செய்திட வேண்டும் என்கின்ற வகையில் இந்த 9 நகராட்சிகளையும் 8 பேரூராட்சிகளையும் 25 ஊராட்சிகளையும் ஒன்றிணைத்து 430 சதுர கிலோமீட்டர் என்கின்ற வகையில் ஒரு வடிவமைப்பு செய்யப்பட்டது. அந்த தீர்மானத்தை இந்த கூட்டத்திலிருந்து தள்ளி வைத்திருக்கிறோம். மாநகராட்சியின் எல்லை விரிவுபடுத்தப்படும் நிலையில் புறநகர் பகுதிகளில் பாதாள சாக்கடை, குடிநீர் வழங்கல், தெருவிளக்கு உள்ளிட்ட திட்டங்களுக்கு 3871 கோடி ரூபாய் மாநகராட்சிக்கு கூடுதலாக செலவாகும் என்றும் மேயர் தெரிவித்தார்.